யார் யார் நீதிமன்றம் நீதிமன்றம் சவசவத்தது அப்படியே எல்லா சட்டங்களை பேசிக்கொண்டு ஸ்டே 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 பொன்முடிக்கு 3 ஆண்டு தண்டனை கொடுத்த பிறகும் போய் ஸ்டே அப்புறம் மறுபடியும் மந்திரியா. ஆனால் சட்டத்தில் அது இடம் இருக்குதானே? அது என்ன சட்டம்? முட்டாள்தனமான சட்டம். அது என்ன சட்டம்? அது என்ன சட்டம்? உங்களுடைய அறிவு அவ்வளவுதான். இந்த மாதிரி சட்டங்களை உங்களுடைய ஜனநாயகம் உருவாக்க. நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சாசனம் என்ன சொல்லுதுன்னா 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம். இதெல்லாம் பேச்சில்லை, இதெல்லாம் பேச்சில்லை. இது நிரபராதியா தெளிவா தெரிந்த குற்றவாளிகள் எல்லாம் விடுவிக்கப்படுகிறார்கள். ஸ்டேயிலே வந்து நின்று கொண்டு பொன்முடி திரும்ப மந்திரி ஆகிற அதெல்லாம் அறியாமல், அதெல்லாம் ரொம்ப எப்போதும் அபூர்வமாக நடக்கின்ற ஒன்று. அது குற்றமற்றவன் தண்டிக்கப்பட்டு இல்ல. அதுதான் இப்போ அவங்க சொல்றது திமுக இது வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்லி யாரும் நிரூபிக்கப்படல. அதாவது இந்த பொன்முடி கேஸ்ல கூட இப்ப ஸ்டே உங்களுடைய ஜனநாயகம், உங்களுடைய நீதிமன்ற அமைப்பு, உங்களுடைய அதிகார வர்க்கம் இவையெல்லாம் நிரூபிப்பதற்கு தகுதியானவை அல்ல. இல்ல அவங்க சொல்றது என்ன? நான் சொல்ல வர்றதை கேளுங்க. அரசாங்க வக்கீலே அரசாங்கம் போடும், அது கட்சிக்காரனை போடும். அப்புறம் அந்த அரசாங்க வக்கீல் செந்தில் பாலாஜிக்கு எதிராக எப்படி வழக்கு நடத்துவார்? இவர் ஒழுங்காக வழக்கை நடத்தாவிட்டால் நீதிமன்றம் எப்படி நீதி சொல்லும்? ஆகவே நான் இந்த அமைப்பே தப்பு என்று சொல்கிறேன். இந்த அமைப்பே தப்பு என்று சொல்கிறேன்.